ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோவை போத்தனூர்லேருந்து செட்டிபாளையம் போகிற ரோட்டில் 3.25 சென்டில் வீடு ஒன்று சேலுக்கு வந்திருக்குங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பரணி ரியல் எஸ்டேட்டை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கிங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோவை போத்தனூர்லேருந்து செட்டிபாளையம் போகிற ரோடுங்க. அதாவது ஈச்சனாரி பிரிவு தாண்டணுன்னு இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. செட்டிபாளையம் போகிற மெயின் ரோட்லேருந்து இந்த வீடு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க. ரொம்ப பக்கமாக மெயின் ரோடு அமைஞ்சிருக்குங்க. இந்த வீட்டுக்கும் மெயின் ரோடுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கமாக அமைஞ்சிருக்குங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3.25 சென்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் சைட்டுக்குள்ளே அமைஞ்ச தார்ஸ் வீடுங்க. இது கிழக்க பார்த்த வீடுங்க. இந்த வீட்டுக்கு வர வழித்தடம் பார்த்தீங்கன்னா சைட்டுக்குள்ளே வர வழித்தடை இருக்குங்க. பெரிய ஒரு வாகனம் வர அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு வழித்தடம் தாங்க. முன்னாடி போகணுன்னா பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு கேட் கொடுத்துருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா வாசல், ஒரு கார் நிறுத்துகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு வாசல் தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு உள்ளே போகிறேங்க. வீட்டுக்கு உள்ளே போனோன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி சின்ன ஒரு வராண்டா மாதிரி கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ளே போனோன்னு பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஹாலுங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 16 சைஸில் பெரிய ஒரு ஹாலுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிச்சன் பார்த்தீங்கன்னா 10க்கு 8 சைஸில் கொடுத்துருக்காங்க. வாட்டர் ஃபெசிலிட்டி, சிங்க் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதிலிருந்து பெட்ரூமுங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் 10க்கு 11 சைஸில் ஒரு பெட்ரூமுங்க. இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு பெட்ரூம் வருதுங்க. இதோட சைஸும் பார்த்தீங்கன்னா 10க்கு 10 சைஸில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதுலேருந்து டாய்லெட் பாத்ரூம் ஃபெசிலிட்டியும் வந்துடுதுங்க உள்ளேயே. நெக்ஸ்ட் இந்த வீட்டிலேருந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடம் இருக்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் மட்டும் கொடுத்துருக்காங்க. மேலே சீட் போட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம், ஒரு கிச்சன், ஒரு ஹால் வருதுங்க. உள்ளே டாய்லெட் பாத்ரூம் ஃபெசிலிட்டி எல்லாமே வந்துடுதுங்க. ஸோ நீங்கள் வாங்கி வாடகைக்கு வர மாதிரி இருந்தால் கூட வாடகைக்கு விட்டுக்கலாங்க. சப்போஸ் நீங்களே வந்து குடியிருக்கிறனாலும் குடியிருந்துக்கலாங்க. நல்ல மெயினான ஏரியாவில் அமைஞ்ச வீடுங்க இது. மெயின் ரோடுக்கு இதுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கங்க. வெளியே பார்த்தீங்கன்னா காமன் டாய்லெட் பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்குங்க. தண்ணீர் வசதி பார்த்துட்டிங்கன்னா கார்பரேஷன் வாட்டர் வந்துடுதுங்க. தனியாக பார்த்தீங்கன்னா தொட்டி கட்டியிருக்காங்க. ஸோ நல்ல அருமையான ப்ராப்பர்ட்டிங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவ்ட் சைட்டுக்குள்ளே அமைஞ்ச ப்ராப்பர்ட்டிங்க. பக்கத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடு அமைஞ்சிருக்குங்க. சுற்றியுமே பார்த்தீங்கன்னா வீடு அமைஞ்சிருக்குங்க. சேஃப்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. இந்த வீட்டுக்கும் மெயின் ரோடுக்கும் ரொம்ப பக்கங்க. ஜூம் பண்ணி காமிக்கிற பாருங்க. இது பார்த்தீங்கன்னா செட்டிபாளையம் போகிற மெயின் ரோடுங்க. போத்தனூர்லேருந்து செட்டிபாளையம் போகிற மெயின் ரோடுங்க. ஸோ இந்த வீட்டுக்கும் மெயின் ரோடுக்கும் பார்த்தீங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க. ஸோ இந்த வீட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3.25 சென்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் சைட்டுக்குள்ளே அமைஞ்ச வீடுங்க. ஸோ இந்த வீட்டோட இடத்தோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா 45 லட்ச ரூபா கேட்குறாங்க. நேரில் வந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுலேருந்து பேசிங்க கூட கம்மி பண்ணி வாங்கி தரலாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்படுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். இது மாதிரி வேறு ஏதாவது ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சேலுக்கு இருந்துச்சுன்னா பரணி ரியல் எஸ்டேட்டை கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.